ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வெற்றி பையன். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஒரு செய்திய தான் பகிர்ந்துக்க விரும்புறேன். கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு ஒரு 3 சமூக விரோதிகள்னால பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்தது அப்டின்னா, அந்த பொண்ணு தன்னோட காதலனோட தனிமையா பேசுறதுக்காக போயிருக்காங்க. ஆனா, போன இடம் ரொம்பவும் ஆள் அரவமற்ற இடமா இருந்ததுனால, அங்க இருந்த சமூக விரோதிகளுக்கு அது சாதகமா அமைஞ்சு, அவங்க அவங்கள மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இது காதலனோட போனா மட்டும் தான் ஆகுமா? அப்டின்னா இல்ல. இங்க சமீபத்திய நிகழ்வுகள எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க போனா, ஏகப்பட்ட பெண்களுக்கு, ஏகப்பட்ட ஆண்களுக்கு இந்த விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன காரணம் அப்டின்னா, சமுதாயம் குப்பையா மாறிடுச்சு. இங்க நெறைய விஷக்கிருமிகள் உலாவிட்டு இருக்கு. இது நெறைய பேத்துக்கு தெரியறதில்ல. என்ன காரணம் அப்டின்னுச்சுன்னா, செய்தி பார்க்குற பழக்கம் இல்ல, நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்ல. அத குழந்தைகள் அ சுத்தமா விரும்பிக்கிறதே இல்ல. அத பெற்றோர்களும், ஆசிரியர்களும் தான் அத அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். சமுதாயம் எந்த மாரியான ஒரு நடைமுறையில இருக்கு, நம்மள சுற்றி என்ன மாரியான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத குழந்தைங்க கத்துக்கணும். இந்த பெரியவங்களும் கத்துக்கணும். இப்ப சொல்லப்போனா, இப்ப இருக்கிற இளைஞர்களும் கத்துக்கணும் அப்படிங்கிற மாரி தான் ஒரு சூழல் இருக்கு. அப்ப யாருக்குமே தெரியாதா அப்படின்னா, தெரியுது. யாரோ ஒரு சிலருக்கு தெரியுது. அவங்க உஷாரா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆ அநேக மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் இது நடக்கிற சம்பவங்கள வச்சு நமக்கு தெரியுது. இப்போ உங்கள கூட்டிட்டு போறது உங்களோட தந்தையா இருக்கலாம், உங்களோட காதலனா இருக்கலாம், இல்ல உங்களோட கணவரா இருக்கலாம், இல்ல உங்களோட அண்ணன், தம்பியா இருக்கலாம். யார் கூட வேணாலும் நீங்க பயணம் மேற்கொள்ளலாம். ஆனா, நீங்க போற இடம் ஆபத்தான இடமா? அல்லது ரொம்ப ஆளரவமற்ற தனிமையான இடமா? அப்படின்னா, தயவு செய்து நீங்க போற இடத்தையும், போற வண்டியையும், எப்படி நீங்க போறீங்க? எந்த நேரத்துக்கு போறீங்க? அப்படிங்கிறத 4 பேத்துக்கு தெரியப்படுத்திட்டு போங்க. அப்படி தெரியப்படுத்தாத ஒரு விஷயம், ரகசியம் அப்படின்னா, தயவு செய்து போகாதீங்க. அது உங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆ பொது வெளியில சந்திங்க. மிக தனிமையான இடத்த தேர்ந்தெடுக்காதீங்க. ஏன்னா, இங்க சமூக விரோதிகள் மது பழக்கத்துக்கு அடிமையாகி, அந்த புதர்களுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்காங்க. எல்லாரும் அந்த இடத்த தான் நாடி போறாங்க. நீங்க தனிமை விரும்பி நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, அதனால பாதிப்புகள் உங்களுக்கு தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தயவு செய்து, ஆ நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி வாழ பழகுங்க. நன்றி, வணக்கம்.